வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம். இந்த ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃப்ளோட்டிங் ஏரியா மாதிரி ரெண்டு சைடுமே வியூ இருக்குது. இந்த சைடு ஸ்டேர்கேஸ் வியூ, இந்த சைடு ஹால் வியூ இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இது வந்து உட்டன் இல்லை, எல்லாமே ஸ்டீல் பைப்ஸில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வித் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் நம்ம வந்து 8mm 12mm கிளாஸஸ் கொடுத்தாலுமே பிரேக் ஆகுது சொல்லுவோம். பட் ஆனாலுமே நீங்கள் டஃபன் கிளாஸ் கொடுக்குறது வந்து பெஸ்ட்டுங்க. ஏன்னா சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஆகாத வரையும் நல்லது. ஆச்சுன்னா ஒரு வேளை டஃபன் கிளாஸ் போடும்போது சேஃப்டியாக இருக்குங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாபி ஏரியா பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பேஸ் தான். அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்கோம். அந்த டாப் டு கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரையும் ஒரு கிரே கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒயிட் வித்து உட்டன் கலர்லேயே பண்ணியிருக்கோம். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உட்டன் பேஸ் தான் எல்லாமே தீம் கொண்டு வந்திருக்காங்க. பெட்ரூம் டோரு, ஹேண்ட்ரல்ஸு, லைக் ஃபேன் மாதிரி பாருங்கள், எல்லாமே உட்டன் தீமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து உட்டன் தீமில் வித் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு 3 டோர் புக் செல்ஃப்ஸு, ஓப்பன் செல்ஃப்ஸ் ஒன்று ஒரு லெஸ் ஸ்பேஸோட ஒரு டோர் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த கிச்சன் வியூலேருந்து நம்ம ஸ்டடி யூனிட் பார்க்கலாம், ஹால்லேருந்து ஒரு வியூ பார்த்துடலாம், 2 பெட்ரூம்லேருந்து வியூ பார்க்கலாம். ஒரு 3 வியூலேருந்து இந்த யூனிட் வந்து தனியாக தெரியுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, நம்ம பார்க்குற வியூ வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி இங்கே ஸ்டடி டேபிள் பிளான் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸ்.